வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் நகைக்கடன் தள்ளுபடி யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும். முதல்வர் விஜய் அவர்கள் நகைக்கடன் தள்ளுபடியை முழுமையாக வழங்குவாரா, பகுதி அளவு இந்த நகைக்கடன் தள்ளுபடி வழங்குவாராம். இது குறித்து சில முக்கியமான தகவல்கள் இந்த காணொளி வழங்குகிறது. நகைக்கடன் மற்றும் பயிர்க்கடன் குறித்த முக்கிய தகவல்கள் வழங்குகிறது. இதன்படி குறிப்பிட்ட 8 பொதுத்துறை வங்கிகளில் 5 சவரன் அல்லது 40 கிராமுக்குட்பட்ட நகைக்கடன்கள் மட்டுமே தள்ளுபடி செய்ய தகுதியுடையவர்களாக கருதப்படுகிறதுங்க. இந்த அறிவிப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா விரைவில் ஜோசப் விஜய் அவர்கள் அறிவிக்க இருக்கார். உங்களுடைய தள்ளுபடி தகுதியுடையவர்களாக கருதப்படும் முறையான ஆதார், ரேஷன் அட்டை விவரங்களை வழங்கியவர்கள் மற்றும் ஓய்வூதியம் பெறும் முன்னாள் அரசு ஊழியர்கள் இந்த சலுகையை பெற முடியும். இருப்பினும் அரசு ஊழியர்கள், கூட்டுறவு சங்க பணியாளர்கள் மற்றும் தவறான ஆவணங்களை சமர்ப்பித்தவர்கள் இந்த தள்ளுபடி பொருந்தாது என விளக்கப்பட்டிருக்கிறது. வெளிமான முகநிலை கொண்டவர்களுக்கும் போலி நகைகளை அடகு வைத்தவர்களுக்கும் இந்த திட்டத்திலிருந்து முழுமையாக தள்ளுபடி செய்யப்படுவார்கள். தகுதியோட பயனாளிகள் பட்டியல் விரைவில் வெளியிடப்பட்டு எந்த கட்டணமின்றி அவர்கள் நகைகளை திரும்ப வழிவகை செய்யப்படும் அப்படின்றதையும் தெளிவாக குறிப்பிட்டு சொல்கிறாங்க. நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்னு நாம் பார்க்குறப்ப முக்கியமானது அந்த 5 சவரன் 8 பொதுத்துறை வங்கிகள் 100% கட்டணமில்லா மீட்பு. 5 வருடங்களுக்கு பிறகு நீண்ட தீர்ப்பு அப்படின்னா இந்த இதுதான். நகைக்கடன் பெறுவதற்கு உண்டான 4 முக்கியமான தூண்கள். எடை வரம்பு, அதாவது 40 கிராமுக்குள்ளே இருக்கணும். ஆவணங்கள், ஆதார் மற்றும் ரேஷன் கார்டு கரெக்டாக இருக்கணும். இருப்பிடம் தமிழ்நாடு முகவரியாக இருத்தல் வேண்டும். தகுதி அரசு மற்றும் கூட்டுறவு ஊழியர் அல்லாதவராக இருத்தல் வேண்டும். 41 கிராம் இருந்தால் கூட உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். தகுதி உள்ளவர்கள் மற்றும் தகுதி அற்றவர்கள் அப்படின்றது தான் யாரெல்லாம் நிராகரிப்பதற்கான காரணங்கள். சரியான ஆதார் எண் சமர்ப்பித்தவர்கள் தகுதி உள்ளவர்கள். தற்பொழுது செல்லுபடியாக ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்கள் தகுதி உள்ளவர்கள். 2 எண்களையும் கடன் பெறும்போது சரியாக இணைத்தவர்கள் தகுதி உள்ளவர்கள். நிராகரிப்பு செய்யப்பட்டவர்கள் அப்படின்னா ஆதார் மற்றும் ரேஷன் அட்டை வழங்காதவர்கள், தவறான எண்களை பதிவு செய்தவர்கள், வேறொரு நபரின் ரேஷன் அட்டையை பயன்படுத்தி கடன் பெற்றவர்கள் இதில் நிராகரிப்பு செய்யப்படும். முதற்கட்டமாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு முகவரி இருக்கணும். குடும்ப அட்டை மற்றும் ஆதார் அட்டையில் தமிழ்நாட்டு முகவரி. ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி போன்ற அண்டை மாநில முகவரி இருந்தனா தள்ளுபடி கிடையாது. யாருக்கெல்லாம் தள்ளுபடி கிடையாது பார்த்திங்கன்னா அரசு ஊழியர்கள், கூட்டுறவு சங்க ஊழியர்கள், அவர்தம் குடும்பத்தினர், கூட்டுறவு நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் அவர்தம் குடும்பத்தினர். போலி நகைகளை வைத்து கடன் பெற்றிருந்தாலும் உங்களுடைய தள்ளுபடி ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுமக்கள் சரியான ஆவணங்களுடன் இருப்பவர்கள் தகுதி. மறுவாழ் முகாம்களை வசிக்கும் இலங்கை தமிழர்கள், தமிழக அரசின் ஓய்வூதிய குடும்பத்தாரர்கள், பணி ஓய்வுக்கு பின் கடன் பெற்றவர்கள். தகுதியற்றவர்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா தற்பொழுது அரசு ஊழியர்கள், கூட்டுறவு சங்க ஊழியர்கள், அவர்தம் குடும்பத்தினர், கூட்டுறவு நிர்வாக குழு மற்றும் உறுப்பினர்களுக்கு இந்த தகுதி கிடையாது. உங்கள் தகுதியை உறுதி செய்யும் இறுதியான அப்டேட் அப்படின்னா 8 பொதுத்துறை வங்கிகள், 40 கிராமுக்குள்ளே சரியான தமிழ்நாடு ஆவணங்கள், தகுதியான தொழில் இந்த எல்லாமே இருந்துச்சுன்னா நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும். ஏற்கனவே நகைக்கடனை முழுமையாக செலுத்தி முடித்தவர்களுக்கு இந்த தள்ளுபடி பொருந்தாது. போலி நகைகளை வைத்து கடன் பெற்றிருந்தால் கண்டறியப்பட்டால் தள்ளுபடி உடனடியாக ரத்து செய்யப்பட்டு மேலும் அவருக்கு அபராதம் விதிக்கப்படும். மாத இறுதி, இந்த ஜூன் மாத இறுதிக்குள்ளார 8 பொதுத்துறை வங்கிகளுக்கு ஒரு அரசாணை ஜிஓ நேரடி அனுப்பப்படும். வங்கிகள் மற்றும் தகுதி ஆவணங்களை சரிபார்த்து பயனாளிகளை உறுதி செய்வாங்க. எந்தவித கட்டணமின்றி மக்கள் தங்கள் நகைகளை மீட்டு கொள்ள முடியும். மேலும் பயனுள்ள தகவல்கள் ஏதாவது உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த தள்ளுபடியை நீங்கள் பெற முடியவே முடியாது. அதனால் இப்போவே உங்களால் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒரு வீடியோவும் இதை பற்றி தான் உங்களுக்கு விளக்குகிறது. தள்ளுபடிக்கு உண்டான அறிவிப்பு எப்போ வந்தாலும் நம்ம சேனலில் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்படுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.